ஹாய் ஆல். மழைக்காலம் வந்துருச்சு. நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கா? ஸோ அந்த டவுட்டை இன்னைக்கு கிளியர் பண்ணிடலாமா? சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறது நம்ம சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் இருக்க யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு. நம்மளுடைய சன்லைட் நம்ம வெளியே இல்லை தெரியல, கண்ணுக்கு தெரியல அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா சன்னுடைய ரேஸ் வந்து நம்மளை ரீச் ஆகிட்டு தான் இருக்கும். அதாவது மேகமூட்டமாக இருக்குது அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சன்னில் இருக்கக்கூடிய யூவி ரேஸ் வந்து நம்மள்கிட்ட வந்து ரீச் ஆக தான் செய்யும். அப்போ அதனால் வந்து நம்ம மழை காலமாக இருந்தாலும் நம்ம வெளியே போகிறோன்னா கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். இது நம்மளுடைய கீசோலுடைய சன்ஸ்க்ரீன் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 50+ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கக்கூடியது. PA+ +++ இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்மளுக்கு ஹைலோனிக் ஆசிடும் இருக்குது, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்டும் பண்ணும், அதே சமயத்தில் எந்த பாதிப்பும் வராமல் பாதுகாக்கவும் செய்யும். அதனால் கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் நம்ம வெளியே போகும்போது, இல்லைன்னா நம்ம வந்து ஜன்னல்கிட்ட உட்காந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்த வெயிலுடைய பாதிப்பு நம்மளுக்கு இருக்கும். அந்த நேரத்துலையும் நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கீசோலுடைய சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.